ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். இன்றைக்கி பைனாப்பிள் ரசம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள். இதற்கு தேவையான முக்கியமான பொருள் சாம்பார் பவுடர். ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பவுடர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பைனாப்பிள் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பைனாப்பிளை மிக்சியில் ஒரு அடி அடித்து ஜூஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஆயில், கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிக்கலாம். உப்பு, பெருங்காயம். தாளிக்கிறதுக்கு சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஒரு 10-12 பூண்டு பற்கள். இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சா போதும். ஒரு பேன் வச்சுட்டு புளி கரைசலை நம்ம உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியவும் நம்ம உள்ளே ஊற்றிடலாம். ஒரு 3 ஸ்பூன்ஸ் சாம்பார் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு ரசத்தை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். அது ரசம் நல்லா கொதிக்கும்போது பைனாப்பிள் ஜூஸ் உள்ளே விட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் பீசஸையும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் பொழுது கொத்தமல்லி இலையை நம்ம உள்ளே போட்டு தூவி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடான உடனே நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பூண்டு அதை உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா பொன்னிறமாகட்டும். அது நல்லா பொன்னிறமான உடனே நல்ல மணமாக இருக்கும். அதை நம்ம இந்த பைனாப்பிள் ரசத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், பைனாப்பிள் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவும் செய்கிற ரசத்தை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட், கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட், இதெல்லாம் கலந்து ஒரு நல்ல ஃப்ளேவரோட இந்த பைனாப்பிள் ரசம் இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.